நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது இல்ல. 6 மணிக்கு மேல அவ அவதாரம் தெரியாம இப்படி மாட்டிக்கிட்டே. இந்த மாதிரி கதையோட இருக்கிற சினிமா தாங்க நம்ம தமிழ் சினிமாக்கு தேவை. நம்ம ரியோ ராஜ் நடிச்சிருந்த ராமன் லீலா படம் எப்படி இருக்கு? படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி மேட்ரிமோனில நிறைய ட்ரை பண்ணி எல்லாம் ரிஜெக்ஷன் ஆகுதுங்க. வெக்ஸ் ஆகி ட்ரெயின்ல போகும்போது நைட்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாக்குறாரு. அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஒரு நாள் பகல்ல அதே ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேல லவ் ஆயிடுது. அந்த லவ்வுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லுது. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லுதுங்க. 6 மணிக்கு மேல என்ன நீ பார்க்கவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுது. 6 மணிக்கு மேல அந்த பொண்ணு எங்க போறாங்க, யாரு அந்த பொண்ணு, எதுக்காக 6 மணிக்கு மேல பார்க்க கூடாது, இந்த மாதிரியான மல்டிபிள் क्वेश्चंसக்கு ஆன்சரை பண்ணிருக்கிற படம் தான் ராமன் லீலா. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுங்க. வெறும் லவ் ரொமான்டிக்கா மட்டும் பேஸ் பண்ணி எடுக்காம இது ஒரு ஃபேண்டசி மூவியாவும் அதுல காமெடி ஆட் பண்ணி நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ரியோ ராஜோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதுவும் அவரோட தங்கச்சி இவரோட ஃப்ரெண்டையே லவ் பண்ற அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன்லாம் அல்டிமேட்டுங்க. கிளைமேக்ஸ்ல வழக்கமான அந்த காமெடி கலாட்டா பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ராமன் லீலா இப்ப தியேட்டர்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குங்க. உங்க ஃபேமிலியோட வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி லவ் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஒர்த்து.